எத்தனை நாவால் துதிப்பேன், எத்தனை நாவால் துதிப்பேன், எந்தன் கர்த்தாவின் கருணையை பாடி புகழ்ந்து. எத்தனை நாவால் துதிப்பேன், எந்தன் கர்த்தாவின் கருணையை பாடி புகழ்ந்து. எத்தனை நாவால் துதிப்பேன். நினைக்க நினைக்க எந்தன் நெஞ்சமெல்லாம் உருகும், நினைக்க நினைக்க எந்தன் நெஞ்சமெல்லாம் உருகும். நின்னை சொல் மாலையால், நின்னை சொல் மாலையால் சூட்டி மகிழும். எத்தனை நாவால் துதிப்பேன். நம்பினோரல்லோ அறிவாரெந்தன் தம்பிரானே உந்தன் கம்பீர குணம். நம்பினோரல்லோ அறிவாரெந்தன் தம்பிரானே உந்தன் கம்பீர குணம். அம்பரவும் அன்பின் அதிசய நடத்துதல். அம்பரவும் அன்பின் அதிசய நடத்துதல், அம்பரவும் அன்பின் அதிசய நடத்துதல். சம்பூரண சவ ரட்சணை செல்வம். எத்தனை நாவால் துதிப்பேன். பிரார்த்தனை கேட்கும் பெம்மானே இந்த பேதை பலவீனம் பாராதருள் கோனே. பிரார்த்தனை கேட்கும் பெம்மானே இந்த பேதை பலவீனம் பாராதருள் கோனே. சரணென்றும் செம்பாத மலரடி சேர்ந்தோ. சரணென்றும் செம்பாத மலரடி சேர்ந்தோர், சரணென்றும் செம்பாத மலரடி சேர்ந்தோர். கரத்தை பிடித்து கவலை தீர்த்தோனே. எத்தனை நாவால் துதிப்பேன், எந்தன் கர்த்தாவின் கருணையை பாடி புகழ்ந்து. எத்தனை நாவால் துதிப்பேன். நினைக்க நினைக்க எந்தன் நெஞ்சமெல்லாம் உருகும், நினைக்க நினைக்க எந்தன் நெஞ்சமெல்லாம் உருகும். நின்னை சொல் மாலையால் சூட்டி மகிழும். எத்தனை நாவால் துதிப்பேன், எந்தன் கர்த்தாவின் கருணையை பாடி புகழ்ந்து. எத்தனை நாவால் துதிப்பேன், எத்தனை நாவால் துதிப்பேன், எத்தனை நாவால் துதிப்பேன். ஆராரோ ஆரிரரோ, ஆராரோ ஆரிரரோ, ஆராரோ ஆரிரரோ. ஏலா சுக்காத்தா, என்ன செய்யற? வீட்ல இருந்து புகை வந்துகிட்டே இருக்கு. நீ பாட்டுக்கு ஏதோ பேசாம உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குது ஒண்ணுமே தெரியாதா? ஐயா, காலையில இருந்து அம்மா உள்ள இருந்து சோறு பொங்கிட்டு இருக்காவ. காலையில இருந்து வந்த புகை போக மாட்டேங்குது. உள்ள வேற அழுதுகிட்டு கிடக்கு. என்ன செய்ய சொல்றீங்க என்னைய? ஏலா மங்களாச்சி, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா.
என்ன கத்திக்கிட்டே வரீரு? உள்ள வரும்போதே சத்தம் தானா? என்ன ஆச்சு? எல்லாம் மங்களாச்சு. வீடு பூரா புகைய போட்டு வச்சிருக்கிய, சோறு பொங்குறியா புகைய போடுறியா? யோ, நீர் வாங்கிட்டு வர்ற வரவுக்கு இப்படிதான் ஆகுது. பனங்காட்டுல இருந்து நனைஞ்சு கிடக்கிற கட்டை பூரா அள்ளிட்டு வந்துடுறாரு. அத போட்டு உயிரை கொடுத்து தீய பத்த வைக்கிறதுக்கு முந்தி போதும் போதும் ஆயிருது. அப்பா யாரோ கூப்பிடுறாவல. இள பண்ணையார் ஊருக்குள்ள வராரு, இள பண்ணையார் ஊருக்குள்ள வராரு. என்னடா தெருவே வெறிச்சோடி கிடக்கு, ஒரு பையிலையும் தெருவுல காணோம். என்னங்கய்யா எப்போ நகைச்சுவையாவே பேசுறீங்க? இந்த புலியூர்குறிச்சி ஊரில் ஐயா வரும்போது, அதுவும் இந்த கீழ்சாதி பயலும் இருக்கிற தெருவில் எவனாவது ஐயாவுக்கு முன்னால் வருவானுவா இல்லை நிற்க தான் முடியுமா? ஐயா தெருவுக்குள்ள நின்னாலே வீட்டில் நடுங்கிட்டுல இருப்பாளுவ. அப்படிங்கிற அப்போ ஒரு வேடிக்கை பார்ப்போமா? ஐயாவுக்கு எப்பவுமே வேடிக்கை விளையாட்டுன்னா ரொம்ப இஷ்டம் தானே. உங்க இஷ்டப்படியே செய்ங்க. இது யாரு வீடுடே? இது நம்ம பசங்களி வீடு. ஓ, அவன் வீடா? அவனை இன்னைக்கு காட்டுல தேங்காய் துளிக்கு அனுப்புனேன். வீட்டுக்குள்ள என்ன பேச்சு சத்தம்? அவன் பொண்டாட்டி பிள்ளைகளா இருக்குமோ? ஐயா, இவனுக்கு எல்லாருமே நம்ம கொத்தடி மேல் தானே. சின்ன பிள்ளைல வேணா வீட்டில் விட்டுட்டு போயிருப்பானுவ. குடும்பமா நம்ம பண்ணையில தொண்டூலியம் பார்த்தா தானே இதுகளுக்கு கால் வைத்த கஞ்சாது கிடைக்கும். இல்லையே, உள்ள பெரிய ஆளு சத்தம் கேட்க. பார்த்துருவோம். ஏடி, யார் அது உள்ள? வெளியே வா. தாயி உள்ள ஆறலாம் இருக்கீங்க. நானு, அம்மா, அப்புறம் தம்பி. அம்மா இருக்காளா? அவ வேலைக்கு போல? ஆத்தா இன்னைக்கு எனக்கு பணியாரம் சுட்டு தாரேன்னு சொல்லிச்சு, அதான் வேலைக்கு போல. பாத்தியலால இந்த பயலுவ அடங்க மாட்டானுவ. பொண்டாட்டி உள்ள பணியாரம் சுடுவாளாம், இவளுவ திம்பாளுவலாம். நல்ல சம்பளம் ஏறி போச்சுல. என்ன தெனாவட்டு பசங்களி பொண்டாட்டிய வெளியே வர சொல்லல. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, எனக்கு 2 நாளா காய்ச்ச, அதான் குடிசையில சுருண்டு கிடக்கேன். இன்னைக்கு வேலையும் சேர்த்து மொத்தமா நாளைக்கு 10 காய்ச்சி என் கணக்கை எப்படியாவது முடிச்சிருவையா. ஏய் இவள வெளியே வா முதல்ல. உள்ளுக்குள்ள என்னடி பண்ணுத நாயே? எவ்வளவு தைரியம் இருந்தா அடிமை நாயே வேலை செய்யாம வீட்டுல மகளோட கொஞ்சிக்கிட்டு இருப்ப? ஐயா, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அதான் தலைக்கு 10 போட்டு கஞ்சி காய்ச்சி கொடுத்துட்டு இருந்தேன். ஏ கொத்தடி மனாயே, உன் மக என்ன செத்தா போயிருவா? ஏ முத்து, இவட்ட என்ன பேச்சு? இவளுகளை நைய புடைங்கடா. ஐயா அடிக்காதீங்க ஐயா, ஐயா ஐயா அடிக்காதீங்க ஐயா, அடிக்காதீங்க ஐயா, ஐயா விட்டுருங்க ஐயா, ஐயா அடிக்காதீங்க ஐயா, ஐயா விட்டுருங்க ஐயா, ஐயா அடிக்காதீங்க ஐயா. ஏழு வயதிலே அப்பா இறந்து போன பிறகு அம்மா எங்களை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்று உங்களுக்கு தெரியாதா ஐயா? அம்மாவுக்கு உதவி செய்ய வேண்டியது எங்க கடமை தான். அதே நேரத்தில் நீங்க கூப்பிடும்போது நான் எப்படி கீழ்ப்படியாம இருக்க முடியும்? என்னை பின்பற்றி வா. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சரி ஆண்டவரே, நான் உங்க சத்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சு உங்க சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவுக்கே ஒப்புவித்தேன் யாவையும் தாராளமாய், என்றும் அவரோடே தங்கி நம்பி நேசிப்பேன் மெய்யாய். என்ன ஊழியத்துக்கு கிளம்பிட்டியா? 21 வயசுதான் ஆகுது. உனக்கு பிரசங்கம் பண்ண தெரியுமா? அதுவும் இந்தியாவில போய் ஒரு இந்திய மொழியில. இவருக்கு என்ன திறமை இருக்கு, என்ன தகுதி இருக்குன்னு
ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். சரியான காமெடி தான். ஆண்டவரே, உண்மைதான். எனக்கு தகுதியும் இல்லை, திறமையும் இல்லை. நான் எப்படி? உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு என்னை முற்றிலுமாக விட்டுக் கொடுக்கிறேன். எப்ப என்ன நடக்குதுன்னே தெரியல. நினைச்சா அடிக்கிறானுங்க, மிதிக்கிறானுங்க. பேசாம 6 மணி நேரிலே இருந்திருக்கலாம். என்ன இருந்தாலும் நம்ம சாதிச்சணும். ஏல சுப்பா, நீ இப்படி நினைச்சு பேசுறது நல்ல. போன வாரம் தான் சொன்ன புலியூர் குறிச்சிக்கு வந்தது நல்லதுன்னு. அங்கே 6 மணி நேரில் கடந்து இம்புட்டு நேரத்துக்கு கஞ்சி இல்லாமல் செத்துருப்போம். இப்போ என்ன நீ தவசையை வயிற? ஆமாம், தவசை என்ன உன் கையை பிடிச்சி எழுத்துட்டு வந்தாவ? புலியூர் குறிச்சியில் கயிறு சிறை வேலைக்கு நான் போகிறேன், வர்றவங்க வாங்கன்னாக. 6 மணி நேரில் பயணியும் சரியாக வரலை, வெயிலும் கொடுமை. அதான் நம்ம 7 குடும்பமும் களக்காட்டு பக்கம் இந்த புலியூர் குறிச்சிக்கு வரலான்னு முடிவு பண்ணி தவசி அண்ணன் கூட வந்தோம். இப்போ என்ன 7 மூலத்துக்கு நீட்டுறிய? ஏ ரங்கா, உன் சோதியை பார்த்துட்டு போ. நீ என்ன தவசிக்கு அண்ணாவியா? போன வாரம் என் பொண்டாட்டிய ரோட்ல போட்டு மிதின்னு மிதிச்சு என் மவ கொண்டே அறுத்துருக்கானுங்க. தலைவலி வயிற்றுவலி தனக்கு வந்தாதானவே தெரியும். ஏய், நீ இப்ப என்ன சொல்ல வர? உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா பேசாம 6 மணி நேரிக்க போ. சும்மா முனைக்காதவே. சரிப்பா, விடுங்க. தாயும் பிள்ளையா பழகிக்கிட்டு நமக்குள்ள எதுக்குப்பா சண்டை? நான் ஒன்று கேட்குறேன். நாம் 6 மணி நேரில் இருந்ததை விட இங்கே கொஞ்சம் நல்லதும் அனுபவிக்கும், பொல்லாததும் அனுபவிக்கும். ஆனால் ஒரே ஒரு காரியம், அந்த ஆணையூர் அண்ணன் சொல்கிற இயேசுநாதரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? அந்த அண்ணன் மோச கதையை சொன்னாவில, அதை போல ஒடுக்கப்படுகிற நமக்காக நமது இயேசு ஏதாவது பண்ணாமலா போயிடுவாரு? அவர் உயிருள்ள ஆண்டவரியா, நம்ம ஜெபம் பண்ணுவோம்ப்பா. அதான் மச்சான் பிரச்சனையே. நம்ம இந்த இயேசுவை கும்பிட ஆரம்பித்த பிறகுதான் அந்த இளவெடுப்பானவளுக்கு இன்னும் பொத்துக்கிட்டு வருது. ஏற்கனவே நம்மளை கீழ்ச்சாதி பயலுவேன்னு திட்டுவான். இப்போ இந்த இயேசுவை பற்றி பேசுறது தெரிஞ்சனால தான் நம்மளை இந்த பாடுபடுத்துறானுவ. ஏல மெதுவா பேசல, பண்ணையார் வராரு. பண்ணையாரா? ஏய், என்னடா திமிரு கூடி போச்சா? வேலை இல்லை போல இருக்க. பண்ணையில வேலை பார்த்தா களைச்சு போய் தூங்குவைய, அங்க கள்ளமாடு வேலை பார்த்தா தான் இந்த திமிரு பேச்சு வரும். ஏ பாண்டி, நீ சொன்ன பையன் இங்க இருக்கானா? ஆமாய்யா, இவன் தான் தவசி, இவன் தான் செல்வம். இவனை 2 பேரும் தான். என்னது, இந்த நாய் தானா? எம்புட்டு தைரியம் இருந்தா ஏன் வீட்டு உப்ப தின்னுட்டு அந்த இங்கிலீஷ்கார சாமியை கும்பிடுவேன். இவனுவ கைய கால வெட்டுங்களேன். என்ன, எனக்கு தபாலா? அதுவும் இந்த விலாசத்திற்கு? ஓ, நம்ம வில்லியம் அண்ணனா? என்ன பாசமான அண்ணன். தம்பி ரேனியஸ், நீ எங்களை நேசிக்கவே இல்லையா? தம்பி, நீ எங்களிடம் திரும்பி வந்துவிடு. நீ அந்நிய நாட்டுக்கு புறப்பட்டு விட்டாய் என்ற செய்தியை கேட்டது முதல் நம் அருமை தாயார் கண்ணீர் சிந்துவதையன்றி உன்னை பற்றி பேசுவதே இல்லை. எங்களுக்கு இவ்வளவு கொடுமை செய்யலாமா? எங்களுக்கு நீ உயிருடன் செத்து விட்டாயா? சின்னச்சாவி கழுதைகளுக்கு எம்புட்டு திமிரு பாத்தியா? அதானதா, நேத்து வரைக்கும் நம்ம வீட்டு எச்சி தோத்தத்தின நாய்களுக்கு எம்புட்டு தெனாவிட்டு பாத்தியா? ஆமாத்தா, அந்த பசுங்களி பொண்டாட்டிக்கு அந்த பவுச பத்தியா? பவுடர் புசுதா, பூவை வைக்க என்ன செலுப்பு தாளுவ. கேட்டா கோயிலுக்கு செவ் பண்ண போறோம்ங்கிறா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து நம்ம பண்ண கூட்டத்துல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது என்ன முடிவுதா? இந்த கிறிஸ்தவனா மாறின சின்னச்சாவி கழுதைகள் நம்ம கிணத்துல தண்ணி எடுக்க கூடாது. மீறுனா பொறு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ள என்ன கொனட்டுத? இந்த இழுவைக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மீறினா குடத்தை வச்சு அவ்வளவு மண்டைய உடைக்கணும். எக்கா, நெசமாவா சொல்லுதியே? பின்ன என்ன, நேரம் போகாமையா பேசிட்டு இருக்கேன். எக்கா, அங்க பாரு, செங்கமலமும் பரமேஸ்வரியும் வாராளுவ. அடியாத்தி, எம்புட்டு திமிரு இருந்தா சொனக்காட்டுல போய் தண்ணி எடுக்காம நம்ம கிணத்துக்கு வருவாளுவ. அவன் மண்டைய பொழந்துருவோம். செங்கமலம், உன் பட்டைய கொடு, நான் உனக்கும் சேர்த்து தண்ணி இறைக்கேன். இருக்கட்டும் இயேசு, யார் இறைச்சா என்ன? ஏய், எவடேவ? எவளாவது கிணத்து பக்கம் காலை வெச்சன்னு வெயி, காலை உடைச்சு போடுவோம். உடைச்சு நாங்க ஓரமா நிக்கிறோமா?
நீங்க தண்ணி பிடிச்சிட்டு போனப்புறம் நாங்க எடுத்துக்கிறோம். ஏண்டி உன்கிட்ட விண்ணாலம் பேசவா வந்தேன்? மரியாதையா ஓடி போயிடு. அந்த ஏசுதான் உங்களுக்கு சீவ தண்ணி தருவாராம்ல, அங்க போக வேண்டியதானே? இவ்வளவுகிட்ட என்னக்கா பேச்சு? குடத்தை போட்டு உடைங்க. அம்மா ஏன் இப்படி பண்ணுதீங்க? இதுவும் பண்ணுவோம், இதுக்கு மேலையும் பண்ணுவோம். அக்காடியே மட்டை உடைச்சிட்டாவளே, என் கடவுளை ஏத்துக்கொண்டு எனக்கு இதுதான் கிடைச்சிச்சா? ஐயோ ரத்தமா ஓடுதே, அம்மா என் மட்டை உடைச்சிட்டாவளே, ஆத்தாடி யாராவது உதவி செய்யுங்களே அம்மா. 1814 ஆண்டு ஜூலை 4ஆம் நாள். தரங்கம்பாடியும் கேமரர் ஐயாவும் இல்லைன்னா நம்ம தமிழ் படிக்க முடியுமா? பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியுமா? தெருவுல நின்னு பிரசங்கம் தான் பண்ணியிருக்க முடியுமா? எஸ், அது மறக்க முடியாத நினைவில்ல. ஆனாலும் ஒரு சின்ன வருத்தம். என்ன? சீக்கிரமா இந்த கடற்கரை பட்டணம் தமிழ் வளர்த்த தரங்கம்பாடியை விட்டு சென்னைக்கு போகணும்னு நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. தரங்கையோ சென்னையோ எல்லா இடத்துலயும் நம்ம ஆண்டவர் இருக்கிறத நினைச்சுப்பார். எக்ஸலண்ட். பரமசிவண்ணே, நீங்க தான் இதுவரை நம்ம படிச்சுட்டு வந்த வேத பாடத்தை நினைப்பூட்டுங்களே. ஆமா பரமா, அந்த பிள்ளை சொன்னபடி செய்யாம்பா. ஏனே ரொம்ப வைக்கப்படுதியல, சும்மா சொல்லுவே. ஏ சும்மா இரு. பரமசிவனன் தான் நம்ம கூட்டத்திலே உண்மையானவர். அவரே நீ கிண்டல் பண்ணியாக்கும். ஏ தவசேன, நீங்க தான் ஏதாவது பண்ணுங்களேன். ஏய், ஆளாளா பேசிட்டு இருக்கிறத விடுங்க. நாம போன வாரம் படிச்ச பாட்டை படிப்போம். நல்ல கைய தட்டுங்க. பிரமாதம் பிரமாதம். கொஞ்சம் பிந்தினது எவ்வளவு நல்லதா போச்சு. என்ன அருமையா பாடுறீங்க. இலை நம்ம அண்ணாச்சி கிண்டல் அடிக்காவ. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. சரி, ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம பக்கத்து ஊர்ல நம்ம ஊர்ல நடக்கிற கொடுமைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பிரச்சனை இன்னும் பெருசாயிட்டு வருது. முதல்ல ஒரு கோயில்ல தீ வச்சது போல நிறைய ஊர்ல ஜெப வீடுகளுக்கு தீ வச்சுட்டாங்க. ஏய், ஒருவேளை கடைசி காலம் வந்துட்டோ, ஆண்டவர் வருகை நெருங்கிட்டோ? அப்படின்னா சந்தோஷமான காரியம்தான். இருந்தாலும் நம்ம கஷ்டப்படுற மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். கடைகள்ல கிறிஸ்தவங்களா மாறினவங்களுக்கு ஜாமான் தரமாட்டாங்கிறாங்க. போன வாரம் என் கொண்டைய இழுத்து போட்டு அடி அடின்னு அடிச்சாளுவ. அவங்க கிணத்துல தண்ணி எடுக்க கூடாதான். உள்ள யாருல என்னடி பேச்சு? உள்ள போய் சாத்துங்க. இனி இந்த கழுதைகளுக்கு நம்ம பண்ணையில வேலை கொடுக்காதீங்க. 4 காசு கையில புழங்குறதுனாலதான் திமிரு கூடி போச்சு. அந்த ஆனகுடிக்காரனை வெளுங்கல. ஆயிரத்தி 1827 ரேனியஸ் டோனா ஊரில் வருடாந்திர விடுமுறை முடிஞ்சு நம்ம செமினரி மாணவர்கள்லாம் இன்னைக்கு பள்ளிக்கூடம் வர்ற நாள். 2 மாசமா யாருமே இல்லாம வெறிச்சோடி கிடந்துச்சு. இனி அப்படி இருக்காது. அதான். ஓ, அந்த சந்தோஷமா? சரி சரி. இன்னைக்கு காலை வகுப்பு முடிந்தாயிற்று. மதிய சாப்பாட்டுக்கு என்ன தயார் செய்தார்கள்? அதுவாயா, பருப்பு குழம்பு, முட்டை கறி, அதோட பாயாசம். பரவாயில்லையே. வா, நாமும் அங்கே போய் சாப்பிடலாம். ஓ தாராளமாயா, வாங்கயா போகலாம். என்னப்பா, 20 பேர் சாப்பிடுற இடத்துல 13 பேர் தான் இருக்கிறாங்க. ஐயா, அது 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 வந்துயா, ஐயா அது வந்து. என்னப்பா, சும்மா சொல்லு. அதாவதுயா, அந்த 7 பேரும் உயர்ந்த சாதியா, இவங்க 13 பேரும் தாழ்ந்த சாதியா. அதான் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்களாம். என்ன நடக்குதுங்க ஐயா? இது செமினரியா இல்ல சாக்கடையா? அந்த 13 பேர்கிட்டையும் பேசி பாத்தீங்களா? அவங்ககிட்டயும் பேசியாச்சு, அவங்க பெற்றோர்கிட்டயும் பேசியாச்சியா. என்ன சொல்றாங்க? சாப்பிடுற இடத்துல ஒரு சின்ன குறுக்கு சுவர் வேணுமா, அதுவும் 2 குறுக்கு சுவர். 2? என்ன விளையாடுறாங்களா? 2 சுவர் எதுக்கு? உயர் சாதி 7 பேரும் ஒரு அறையில, நடுத்தர சாதி 10 பேரும் ஒரு அறையில, அடுத்து தாழ்ந்த சாதி 3 பேரும் ஒரு அறையில.
இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்களா? ச்சே, கேட்கறதுக்கே அசிங்கமா இருக்கு. பரலோகத்தில் போய் நீங்க என்னையா பண்ணுவீங்க? ஜாதி ஜாதி எல்லாரும் ஒரே மந்தையா ஒரே மேய்ப்பனுடைய ஆளுகையில இருக்கிறப்ப இந்த மாதிரி இழிவான சிந்தனையுள்ள கிறிஸ்தவமோ ஒரு நாளும் முன்னேற முடியாது. என்னையா பெரிய ஜாதி? இப்ப நீ செத்து கீழே விழுந்தா சிமியோன் எங்க இருக்கானா கேட்பாங்க. சடலம் அதான்யா பாடி எங்க இருக்குன்னு கேட்பாங்கய்யா. மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் குப்பையில போயிரும் ஐயா. இத்தனை ஆண்டுகளா வளர்ந்த பிறகும் அறிவு வளரல. ஜாதியம் ஜாதி, இப்படி ஒரு கிறிஸ்தவ சமூகம் எனக்கு வேண்டாம். செமினரிய இழுத்து மூடிட்டு எல்லாரையும் வீட்டுக்கு போய் சொல்லு. ஐயா, கதவை இழுத்து சாத்துங்க. இவனை போல போக்கு சரியில்லை. வர ரொம்ப திமிர் எடுத்து அலைகிறானுவ. ஆமாய்யா, நேத்து அந்த செந்தூர் பாண்டி தோல்ல போட்டிருந்த துண்ட உதறி இடுப்புல கட்டுவான்னு பார்த்தா தலையில கோபுர மாதிரி கட்டி ஏய் நாங்கள்லாம் அப்படின்னு மார்த்தட்டுறாயா. என்னையா சொல்றிய? என் பொண்டாட்டிய எனக்கு தெரியாம செபக்கூட்டத்துக்கு போறா. என்னடின்னு அதட்டுனா? முன்னெல்லாம் பெட்டி போம்பா அடங்குனவா, இப்போ போடா வெண்ண அப்படிங்க. என்னடா சொல்றீங்க? அம்மையா, ஊர்ல மான மரியாதை எல்லாம் போச்சு. டேய், முடிவு கட்டுறேன்டா, முடிவு கட்டுறேன். 2 நாள்ல இவன வீடுல தீ கொளுத்தலன்னா நான் பண்ணியாரலடா. ஆபிரகாம் சந்ததிய வானத்து நட்சத்திரத்தை போல நம்ம ஆண்டவர் ஆக்குனார்னு ஆனக்குளம் உபதேசியார் சொன்னார்ல, அதை நினைச்சு அப்படியே வானத்தை பார்த்து நம்ம சந்ததியும் இப்படி ஆகணும்னு சந்தோஷ கனவு காண்றேம்மா. ஆமா, நம்ம பயலுள்ள எங்க? உள்ள இருக்கானுவ, சோத்த திங்கானுவ. வெளியில வெளிச்சத்துல வச்சு சாப்பிட வேண்டியது தானே? என்னங்க அது? என்ன தீப்பந்தமா தெரியுது? எங்க? ஆமா, யாராவது வழிப்பாதைக்கு பந்தத்தை கொளுத்திட்டு வருவானுவ. எனக்கு என்னமோ அப்படி தெரியல, ஏதோ விபரீதம் நடக்க போகுதோன்னு தோணுதையா. நம்ம வீட்டு தீ வச்சுட்டான். என் பிள்ளைகளு, என் தாவிது, என் தங்கராசு வெளியில வாங்க. எல்லாரும் வெளியே வாங்க, தீயை வச்சுட்டானோ பாவி பயமாக்க. கண்ணீர் தான் எங்கள் உணவு, செந்நீர் தான் எங்கள் மருந்து. கண்ணீர் தான் எங்கள் உணவு, செந்நீர் தான் எங்கள் மருந்து. இதற்கொரு முடிவு இறைவா எழுது, இறைவா எழுது, இறைவா எழுது. நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? மனிதன் மடிகிறான், மனமுனக்கு இல்லையா? மனமுனக்கு இல்லையா? ஐயா, இந்த காட்சியை காணவா நாங்க கிறிஸ்தவங்களானா? ஐயா 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 பாருங்கய்யா, எங்க கொலை விளக்க கறிக்கட்டையை ஆக்கி விட்டானுல. தீல போச்சு, உனக்கு துணி கூட இல்லையே, என்ன பண்ணுவையா? ஆண்டவரே, இந்த மக்களுக்கு நீங்க தான் ஆறுதலா இருக்கணும். முதலூர், மெஞ்ஞானபுரம், பெத்லஹேம், நாசரேத், எருசலேம், சமாரியா, கலிலேயா, சாயர்புரம், சுவிசேஷபுரம், ஆனந்தபுரம், இந்த மாதிரி அடைக்கல பட்டணமா இருக்கிற ஊர் வரிசையில கஷ்டப்படுற இந்த புலியூர்குறிச்சி கிறிஸ்தவங்களுக்கும் ஒரு ஊரை உருவாக்கணும். பிரியமானவர்களே, அடைக்கல பட்டணங்கள் வரிசையில புலியூர்குறிச்சியில் இருக்கிற ராமசாமி, சுடலைமுத்து இன்னும் இதுபோன்ற கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் மாவடி, நெருஞ்சிவிளை, திருக்குறங்குடி,
ஜீயர்குளம் பகுதியில் இருக்கிற விசுவாச குடும்பங்களுக்கும் இந்த நிலத்தை இலவசமாக கொடுக்கிறேன். ஜெர்மனி நாட்டில் இருக்கிற என்னுடைய நண்பரும் ஸ்லோடினின் மாநிலத்தின் ஆளுநரும் உரிமையாளருமான டோனா பிரபு இது போன்ற காரியங்களுக்கு பயன்படுவதற்காக பணம் அனுப்பியிருக்கிறார். அந்த பணத்துல தான் இந்த நிலத்தை வாங்கினேன். அதனால் அந்த பிரபுவின் ஞாபகார்த்தமாக அவருடைய பெயரையே இந்த ஊருக்கு வைக்கலாம் என்று இருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் இஷ்டம்தானே? இஷ்டம்தான். ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம். 1827 மே 23ஆம் நாளாகிய இன்று இந்த ஊரை பிரதிஷ்டை செய்து இதற்கு டோனா ஊர் என்று பெயரிடுகிறேன்.